வெல்கம் டு கீரப் காதலன். ஸோ நாளையிலேருந்து ஜிஎஸ்டி 2.0 வரதால் நம்ம அவளோட எதிர்பார்த்த கேடிஎம் லவர்ஸ்க்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா பைக்கும் மினிமம் 20,000 வந்து அப்டேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ குறையுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ எந்தெந்த வண்டிக்கு எவ்வளோ குறையுது அப்படிங்கிற கேடிஎம் அஃபீஷியலாக இப்போ தான் விட்டுருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். இதில் வந்து கேடிஎம் 160, 200, 250, அட்வென்ச்சர் 250 இது 4 மட்டும்தான் வேரியண்ட். அந்த 4 வேரியண்ட் மட்டும்தான் விலை குறையுது. மற்ற 390 அட்வென்ச்சர் எல்லாமே அதிகமாக தான் ஆகுது. ஏன்டான்னு கேட்டிங்கன்னா அது அவங்க தான் கேட்கணும். மேபி 300 சிசிக்குள்ள இருக்க எல்லா வண்டியுமே வந்து குறைச்சிருக்காங்க. அதுக்கு மேலே இருக்க சிசி எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா ஜிஎஸ்டி 2.0 நமக்கு தெரிய வச்சுருக்காங்க. ஸோ ஓகேங்களா, எவ்வளோ குறையுது அப்படிங்கிறத வாங்க அப்டேட் பண்ணி பார்த்துருவோம். இதுதான் லிஸ்ட்டு. பழைய ப்ரைஸ் இப்போ ஜிஎஸ்டி 28% வந்து கம்மி பண்ணி 18% கொடுத்துருக்காங்க. 160, 200, 250, 250 அட்வென்ச்சருக்கு. பட் 390 வந்து 28%லேருந்து 48 ஆல்மோஸ்ட் ஒரு 12% எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா டியூக் 160 வந்து 1,85,446 ரூபா ஓல்டு ப்ரைஸு. நியூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,70,000 ஆல்மோஸ்ட் 1,71,000 வந்துருச்சு. அண்ட் 200 பார்த்தீங்கன்னா 2.8 வந்துருக்கு. இப்போ வந்து 1.92 தான் வருது நியூ ப்ரைஸு. இப்போ 250 லவர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து 250 தான். ஏன் அப்படின்னா ரெண்டுமே அழகாக இருக்கும். 390க்கு அது ரொம்ப டிஃப்ரெண்ட் வராது, சிசி மட்டும் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ ஓல்டு ப்ரைஸ் வந்து 2,30,000 ஆல்மோஸ்ட் 2.75 இருந்துச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரோட் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து. இப்போ வந்து 2.12 எல்லா பைக்குக்கும் மேக்ஸிமம் இதுலேருந்து 20,000 எக்ஸ்ட்ரா ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோட் டேக்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி தரத்துக்கு மினிமம் 15,000 to 20,000 எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.